எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது என்னன்னு கேட்டா இந்த சிம்பிளிஃபிகேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்ஜிப்ரா கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல அதிகமா பார்த்தோம்னா இந்த क्वेश्चंस கேட்ட இந்த क्वेश्चन நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. நம்ம போட முடியுமா முடியாதா, பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க, டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க, சர்ச் அண்ட் இண்டிசஸ், அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணனும். சோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியாம தான் நிறைய क्वेश्चंस நம்ம பார்க்கறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு 10 क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த 10 क्वेश्चंसமே ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கறத விட முக்கியமான விஷயம் என்னன்னா இது எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கற விஷயத்தை தான் நம்ம கத்துக்க போறோம். இந்த 10 क्वेश्चंस பாத்தீங்கன்னா இது சிம்பிளாவும் இருக்கும், சில क्वेश्चंस ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். பட் பார்க்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும், சால்வ் பண்ணனா ரொம்ப ஈஸி. இப்படி இருந்தா நீங்க இப்படி மாத்தி எழுதணும், சோ இந்த மாதிரி திரும்ப நீங்க இப்படி கன்வர்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்றது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த அல்ஜிப்ரா கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ் அப்படிங்கற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். சோ அதுல இருக்கிற அந்த சில சின்ன சின்ன லாஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க பார்க்கறோம். அது தெரியல அப்படினா அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ மறுபடியும் ஒரு 10 क्वेश्चंस இப்போ நாம அல்ஜிப்ரா क्वेश्चंस பார்க்க போறோம். எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே மெயினா இந்த மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இத ஸ்கிப் பண்ணிட்டு தான் போறாங்க, இத அட்டெண்ட் பண்றது இல்ல. ஆன்சர்ஸும் பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிறது அது இது நிறைய ட்ரை பண்றோம். சோ அதனால இது எப்படி எல்லாம் நம்ம இத யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா 64 பவர் 12 டிவைடட் பை 4 பவர் 15 is equal to 64 அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா எப்பவுமே இந்த பவர் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க அப்படினாலே நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா இந்த பேஸ் வேல்யூ அடிமானம் இருக்கு இல்லையா, இது வந்து சேமா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படினு யோசிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் வேல்யூ வந்து சேமா இருந்துச்சுனா நம்ம x power m into x power n x power m divided by x power n அந்த ஃபார்முலால கொண்டு வர முடியும். அப்போ அடிமானம் எனக்கு சேமா இருக்கணும். அப்ப இங்க 64 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 64 4 ஆ கன்வர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த 64 அப்படிங்கிறது எதோட வேல்யூனா 4 கியூப். 4 கியூப் தான் நம்ம என்ன சொல்றோம்னா 64 னு சொல்லலாம். இது நம்ம எப்படி எழுதலாம்னா 4 கியூப் பவர் 12 டிவைட் பை 4 பவர் 15. இத நம்ம இப்படி கூட எழுதலாம். நமக்கு சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல ஆல்ரெடி படிச்சனால ஒரு ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். இப்போ x பவர் m டிவைட் பை x பவர் n அப்படி இருந்துச்சுனா நம்ம இத x பவர் m மைனஸ் n அப்படி எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா x பவர் m பவர் n இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா x பவர் m into n இப்படியும் எழுதலாம். இந்த ஃபார்முலாஸ் இந்த லாஸ் யூஸ் பண்ணி இத நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படினா பேஸ் ரெண்டுமே அடிமானம் ரெண்டுமே சேமா இருக்கு. அடுக்குகள் ரெண்டு இருந்துச்சு அப்படினா என்ன 3 12 into 3 12 into 3 எவ்வளவு 36 4 பவர் 36. அதே மாதிரி டிவைட் பை இருந்துச்சு, இப்போ இப்படி எழுதிக்கலாம் 4 பவர் 15. சோ இப்படி இருக்கறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா இங்க பாருங்க டிவிஷன்ல இருந்துச்சு அப்படினா 4 பவர் 36 மைனஸ் 15 இப்படி கூட நம்ம எழுதலாம். அப்ப 4 பவர் 36 மைனஸ் 15 அப்படினா 36 ல 15 மைனஸ் பண்ணா என்ன 21. அப்ப என்ன வரும்னா 4 பவர் 21 இங்க வரும். இங்க 64 இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா 64 பவர் என்ன, பவர் வேல்யூ என்ன வரும் அப்படினு கேக்குறாங்க. அப்ப 64 நான் எப்படி எழுதலாம் அப்படினா 4 பவர் 3 னு எழுதலாம். 4 பவர் 3 இது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 21 வரும். 3 into 7 தான, 3 into 7 is equal to 21. அப்ப 4 பவர் 21 இருக்கு. இங்க 4 பவர் 21 வரணும்னா 3 into 7 வரணும். என்னோட ஆன்சர் 7. சிம்பிள், இவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन செகண்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படினா 0.064 into 0.4 power 7 is equal to 0.4 power what into 0.0256. இதுதான் நம்மளோட क्वेश्चन கொடுத்திருக்காங்க. क्वेश्चन எப்படி பாயிண்ட்ல கொடுத்திருந்தாலும் டெசிமல் வேல்யூஸ்ல கொடுத்திருந்தாலும் நம்பர்ஸ் முதல்ல பாருங்க. மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமா பாருங்க. அதிகபட்சமா ஆப்டிட்யூட்ல கேக்குற क्वेश्चंस என்னன்னா கஷ்டமா இருக்கு ஃபீல் பண்றது ஸ்கொயர் கியூப், அதுக்கு மேலலாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டியும் நீங்க பழக பழக அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்துரும். இங்க பாருங்க 64 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 64 எப்போ வரும்னா 4 கியூப் தான் 64 இல்லையா. அப்ப 4 கியூப் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு வரணும்னா 0.4 கியூப் இப்படி வச்சுக்கலாங்களா. நான் எல்லாத்தையுமே அடிமானம் சேமா எழுதணும்னு சொன்னேன். அப்ப எல்லாமே 4 பவர்ல எழுதிட்டோம், 0.4 பவர்ல எழுதிட்டோம்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம வேலை என்னன்னா பேஸ் வேல்யூவை எல்லாமே ஈக்குவல் ஆக்கணும். அப்போ 0.3
3 0.4 into 0.4 into 0.4 போட்டீங்கன்னா 0.064 நமக்கு கிடைக்கும். அடுத்து into இத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா 0.4 தான் இருக்கு. power 7 is equal to 0.4 into what அப்படினு கேக்குறாங்க into 0.0256. இந்த 256 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 256ங்கிறது எதோட கியூப் வேல்யூ எதோட பவர்ல வரும் அப்படின்னா அதையும் நம்ம 4ல எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே 4ல இருக்கும்போது இதையும் நான் 4ல எழுதி ஆகணும் இல்லையா? அதனால ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன வரும்னா 0.4 பவர் 4 அதுதான் ஆன்சர். இருந்தாலும் நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 4ல வருமா வராதான்னு ஜஸ்ட் எல் டிவிஷன்ல போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நீங்க 4 ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. 25 அப்படிங்கிறது 6 times 24 ரிமைண்டர் 1 4 times வரும். அதுக்கு அப்புறம் 4 6ல 1 times 4 இருக்கு ரிமைனிங் 2 24 6 times 4 into 4 அப்ப 1 2 3 4 4 power 4 தான் என்ன வேல்யூங்க 256. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படினா 0.4 power 4 கரெக்ட்டா? இப்போ எல்லாமே பாருங்க அடிமானம் எனக்கு சேமா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படினா மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுனா நம்மளோட ஃபார்முலா என்னங்க x power m into x power n இருந்துச்சுனா x power m plus n அப்படினு எழுதிக்கலாமா? இப்போ அத நம்ம இங்க பண்ண போறோம் 0.4 அதே மாதிரி 3 plus 7 எழுதிக்கலாம். இந்த இடத்துல 0.4 இது கூட x plus 4 அப்ப 3 plus 7 0.4 power 10. அப்ப இங்க எனக்கு 10 வரணும் அப்படினா 4 கூட எவ்வளவு ஆட் பண்ணனும் 6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் வரும். அப்ப இங்க என்ன வரும் அப்படினா 6 is the answer power value. இங்க 6 எழுதினீங்கன்னா ஆன்சர் கரெக்ட்டா வரும். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். நம்ம third question பார்க்கலாம். third question என்ன சொல்றாங்கன்னா 78125 power 1.3 into 15625 power 1.25 divided by 125 square is equal to 5 power what அப்படினு கேக்குறாங்க. இந்த நம்பர்ஸ் நீங்க எந்த கோணத்துல யோசிச்சாலும் முதல் விஷயம் என்னன்னா எல்லாமே எனக்கு 25 25 25 இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. 5 மட்டும் இல்ல 25 முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது 5 ஓட பவர் வேல்யூவா தான் இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் அடிமானம் எல்லாம் சேமா கொண்டு வரணும். அதனால 5 பவர்ல எழுதணும். அப்ப 5 பவர்ல எழுதணும் அப்படினா இதெல்லாம் 5 பவர் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பவர் வேல்யூ எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்குவோம் 7 8 1 2 5 இதோட பவர் 5 ஓட பவர் வேல்யூ எடுத்து கண்டுபிடிக்கலாம். L டிவிஷன்ல 5 ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். 7ல ஒரு 5 இருக்கும் 2 5 times 25 remaining 3 6 times 30 remaining 1 2 times 10 remaining 2 again 5 next again 5 ஆல எடுத்தோம் அப்படினா 15 3 times 6ல 1 time remaining 1 2 times 25 5 times again 5 ஆல எடுத்துக்கோங்க 31 6 times 30 remaining 1 2 times 10 remaining 2 25 5 times வரும். அதுக்கு அப்புறம் again 5 ஆல எடுத்துக்கோங்க 1 times remaining 1 2 times 10 remaining 2 5 times வரும். அடுத்து 5 2 times 10 remaining 2 5 அதுக்கு அப்புறம் 5 5s are 25 இவ்வளவுதான். சோ இதுல பாக்கும்போது எனக்கு 5 பவர் இந்த வேல்யூ எத்தனை டைம் வரும்னா 1 2 3 4 5 6 7 5 பவர் 7 தான் இந்த வேல்யூ. அதுக்கு அப்புறம் பவர் என்ன எழுதிக்கலாம் 1.3 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இந்த நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு அகைன் கண்டுபிடிக்கணும். பட் இங்க எனக்கு இருக்கு. இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். 15625 இருக்கு. சோ 1 2 3 4 5 6 டைம்ஸ் வரும். அப்போ 5 பவர் 6 தான் 15625. கூடவே என்ன பண்ணிக்கலாம் 1 பவர் 1.25 அப்படி எழுதிக்கலாம். டிவைட் பை 125 ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 5 ஓட கியூப் 5 கியூப் ஓட வேல்யூ தான் 125. அப்போ 5 கியூப் அப்படி எழுதிட்டு அது கூட என்ன எழுதிக்கலாம் பவர் 2 எழுதிக்கலாம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 7 into 1.3 இல்லாட்டி 7 into 13 கூட எழுதிக்கோங்க. 7 into 13 91 வரும் 9.1. அப்ப இந்த இடத்துல நான் எப்படி எழுதலாம் அப்படினா 5 பவர் 9.1 அப்படி எழுதலாம். அடுத்து into பவர் 6 பவர் 1.25. அப்ப நம்ம எப்படி எழுதணும் அப்படினா 6 into 125 எழுதிக்கோங்க. லாஸ்டா நீங்க டெசிமல் வச்சுக்கலாம். அப்ப 6 into 125 என்ன அப்படி பாத்தீங்கன்னா 7.5 நமக்கு கிடைக்கும். அப்ப 7.5 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் 5 பவர்
7.5 எழுதிக்கோங்க. டிவைட் பை 3 2s are 6, 5 பவர் 6 அப்படி எழுதிக்கலாம். இப்போ முதல் வேலை என்ன அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருந்து ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ 5 பவர் 9.1 plus 7.5, 9.1 so 6 வரும், 16.66 வரும். சோ இது ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். சோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா 9 பவர் 16.6 அப்படினு கிடைக்கும். 5 பவர் சாரி 5 பவர் 16.6 கிடைக்கும். இங்க 5 பவர் 6 அப்படினு கிடைக்கும். இப்போ டிவிஷன்ல இருந்துச்சுனா நம்மளோட ஃபார்முலா என்னங்க, மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையா. அப்படினா 5 பவர் 16.6 minus 6, ஆன்சர் என்ன வரும் அப்படினா 10.6 is the answer. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தோம்னா 1 divided by 729 power 2/3 into 1 divided by 1296 power 1/4 divided by 1 divided by 2187 power 2/7. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினு யோசிக்க முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணா இந்த அதாவது பவர்ல ஃபிராக்ஷன்ல இருந்தா என்ன பண்றது அப்படினு சர்ச் அண்ட் டிசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான். இப்போ எனக்கு வந்து x பவர் p by q அப்படினு இருந்துச்சுனா இத நாம எப்படி எழுதலாம், x root of q power p. சோ இந்த மாதிரி எழுதலாம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இத யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இங்க எழுத போறோம். இப்போ இதே கான்செப்ட் இங்க கொண்டு வரீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதுவோம் 729 cube இங்க என்ன வரும் ஸ்கொயர் இல்லீங்களா. அதே மாதிரி இதுக்கு நீங்க எழுதுங்க அப்படினா 1296 4 இங்க வந்துரும். இங்க பவர் 1 அதனால அதை அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி இது எழுதுங்க அப்படினா 2187 root of இங்க 7 வரும். இங்க என்ன வரும் ஸ்கொயர் வரும். சோ இந்த கான்செப்ட நான் ஃபர்ஸ்ட் இப்படி எழுதி இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கான்செப்ட் உள்ள போயிடலாம். நீங்க பாருங்க 729 கியூப் வேல்யூ ரூட் கியூப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப எதோட கியூப் வந்து 729 அப்படி எடுத்துட்டோம்னா இந்த கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 ஓட கியூப் 9 into 9 into 9 தான் என்ன அப்படினா 729. அப்ப இதோட கியூப் ரூட் வேல்யூ என்னன்னா 9. இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப 9 ஸ்கொயர் is equal to 81. இந்த பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படினா 81 அப்படினு சொல்லலாம். அப்ப இங்க இதுக்கு பதிலா அதாவது இந்த செக்ஷனுக்கு பதிலா 1/81 அப்படினு எழுதலாமா. அடுத்து இங்க வாங்க. இங்க வந்தீங்க அப்படினா அதாவது ஒரு நம்பரை 4 தடவை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வரணும். அப்ப எந்த நம்பரை வந்து நான் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு மெத்தட் எல்லாம் கிடையாது. இது நான் கண்டுபிடிக்கிற இந்த மெத்தட்ல போறேன்ல நமக்கு தான் தெரியணும். இல்ல நம்மளா யூ வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன்னா 2 டைம் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ எனக்கு 1296 ஃபர்ஸ்ட் இது எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படி நீங்க கண்டுபிடிங்க. 2 டைம் ஸ்கொயர் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வந்துரும் இல்லையா. அப்ப ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்க ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இங்க லாஸ்ட்ல என்ன இருக்கு 6 இருக்கு. இந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட ஷார்ட்கட் நம்ம வேற ஒரு கிளாஸ்ல எடுத்துறோம். சோ அது நீங்க பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுனா ஓகே. அப்போ 6ல முடிஞ்சது அப்படினா எனக்கு 4 ஸ்கொயர் 6ல முடியும் 16 or 6 ஸ்கொயர் 36 6ல முடியும். 12 அப்படிங்கிறது எந்த ரேஞ்ச்ல இருக்கு? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்னது 9 4 ஸ்கொயர் 16. அப்ப 3 ஸ்கொயர் ரேஞ்ச்ல தான் இருக்கு. 3 க்கும் 4 க்கும் இடையில இருக்கு. அப்போ 34 இல்ல 36 தான் வரும். நம்ம ஆன்சர் என்ன அப்படினா 36. 36 ஓட ஸ்கொயர் நான் என்ன அப்படினா 1296. இந்த 36 எதோட ஸ்கொயர் நீங்க மறுபடியும் கண்டுபிடிக்கணும். 36 எதோட ஸ்கொயர் 6 ஓட ஸ்கொயர் தானே. அப்போ 6 into 6 into 6 into 6 போட்டீங்கன்னா இதோட ஆன்சர் 36. அகைன் இதோட ஆன்சர் 36. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 1296 அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்தோட ஆன்சர் என்ன அப்படின்னா into 6 1/6 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லீங்களா. இந்த பார்ட்டோடது 1/6 அப்படி கிடைச்சது. அடுத்து டிவைட் பை என்ன வரும் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம எழுதணும். இப்போ 2187 ஸ்கொயர் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல 7 ஒரு நம்பரை 7 தடவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த நம்பர் வரும். அப்ப என்ன வரும்? எந்த நம்பரை நம்ம 7 தடவை மல்டிப்ளை பண்ணா இது வரும் அப்படின்னு யோசிக்கணும். கண்டிப்பா மேக்ஸிமம் நம்மளோட நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1 ல இருந்து 9 வரைக்கும் தான். சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் ஆன்சர் முதல்ல வரும். அது தெரிஞ்சுக்கங்க. அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை பெரிய நம்பர்ல இருந்து எடுக்காம சின்ன நம்பர்ல இருந்து யோசிங்க. இப்போ இது வந்து 2 ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படினா ஆகாது. 9
ஆல டிவிசிபிள் ஆகும். ஆனா நீங்க அந்த எண்டுக்கு போக வேண்டாம். சின்ன நம்பர்ல இருந்து வாங்க. 3 ஆல டிவிசிபிள் ஆகுமா? 3 ஆல டிவிசிபிள் ஆகும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 2 + 1 3 3 + 8 11 11 + 7 என்ன வரும்? 18. கண்டிப்பா 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அப்ப 3 டேபிளால நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல 2 1 8 7 3 டேபிள் எடுத்தீங்கன்னா 7 டைம்ஸ் 21 அடுத்து 8 இருக்கு 2 டைம்ஸ் 6 ரிமைனிங் 2 வரும். 27 அப்படிங்கிறது 9 டைம்ஸ் வரும். அதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க 3 டேபிள் எடுங்க 2 டைம்ஸ் 6 ரிமைண்டர் 1 12 வந்து 4 டைம்ஸ் 3 3s are 9 அடிச்சுச்சா. அடுத்து அகைன் 3 எடுத்துக்கோங்க 24 வந்து 8 டைம்ஸ் வரும். இங்க 1 டைம்ஸ் வரும். 3 எடுத்தோம் அப்படினா 3 2 டைம்ஸ் 6 ரிமைண்டர் 2 21 அப்படிங்கிறது 7 டைம்ஸ் அகைன் 3 9 டைம்ஸ் 3 3s are 9 1 2 3 4 5 6 and 7. அப்போ 7 டைம்ஸ் 3 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா எனக்கு இந்த நம்பர் கிடைக்குது. அப்போ இத நான் எப்படி எழுதலாம் அப்படினா 3 அப்படி எழுதலாமா 3 பவர் 2 என்ன வரும் 3 3s are 9. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா 9 அப்படினு வரும். சாரி 1/9 இல்லையா 1/9. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சோ இப்படி இருந்த வேல்யூஸை நம்ம எப்படி மாத்தி எழுதிருக்கோம் அப்படினா இந்த ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம மாத்தி எழுதிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிறேன். இப்போ இந்த இடத்துல 1/81 into 1/6 இந்த டிவிஷன்ல இருக்கிறத மல்டிப்ளைல எழுதணும்னா into 9/1 அப்படி எழுதிக்கலாம்ல. இப்படி கூட எழுதினால இதுக்கு அப்புறம் இத நீங்க சால்வ் பண்ணீனா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இது ரெண்டையும் 9 டைம்ஸ் என்ன வரும்? சோ 9 into 9 81 ரெண்டும் கேன்சல் ஆயிருச்சு. சோ இது மட்டும் தான் 1/9 into 6 9 into 6 எவ்வளவு வரும்? 9 into 6 54. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Fifth sum என்னன்னு பாத்தீங்கன்னா 15625 power 1.3 into 3125 power 1.25 divided by 125 square. So is equal to 5 power என்ன வரும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அகைன் எல்லாமே பாருங்க 25 25 25 தான் முடிஞ்சிருக்கு. சோ 5 ஓட பவர்ல தான் இந்த ஆன்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துக்குவோம் 1 5 6 2 5 இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இத நீங்க 5 ஆல டிவைட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் 5 ஆல எடுத்துட்டேன் அப்படினா 5 சோ 15 வந்து எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் 6 1 டைம்ஸ் ரிமைனிங் 1 12 not 2 times 10 வரும் ரிமைனிங் 25 அப்படினா 5 5s are 25 இது முடிஞ்சதா. அடுத்து அகைன் 5 31 36 times remaining 1 12 2 times 10 remaining 2 25 வந்து 5 times வரும். Again 5 6 1 times remaining 1 2 times 5 again 5 2 times 5 times 5 and 5 இல்லையா. so 1 2 3 4 5 and 6 5 power 6 ஓட வேல்யூ தான் இந்த வேல்யூ இல்லையா. நம்ம எழுதும்போது 5 power 6 அதுக்கு அப்புறம் என்ன எழுதிக்கோங்க பவர் 1.3 எழுதிக்கலாம் into அடுத்து இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இது இங்க இருக்கு இல்லையா இந்த நம்பர் தான் இது. ஓகே 1 2 3 4 and 5 5 power 5 அப்ப நம்ம எழுதும்போது 5 power 5 எழுதிட்டு அதுக்கு அப்புறம் என்ன எழுதிக்கலாம் பவர் 1.25 அப்படி எழுதிக்கலாம் டிவைட் பை 125 வந்து 5 ஓட கியூப் தான் 125 அப்படினு சொல்லுவோம். அப்போ 5 கியூப் பவர் என்ன வரும் 2. சோ இப்படி இருக்குறத நீங்க 5 பவர்ல என்ன பண்ணிடலாம் அப்படினா ரொம்ப சிம்பிளா மாத்தி எழுதிக்கலாம். சோ இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 7.8 வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா 5 பவர் 6.5 into 1.25 வரும் 6.25 அப்படி கிடைக்கும். சோ 3 into 2 3 2s are 6 5 power 6. so next step 5 power இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிடுங்க 7.8 plus 6.25 divide by 5 power 6 7.8 into 6.25 என்ன வரும் 7.8 6.25 5 7 7 14.05 இப்போ 14.5 power 14.05 divided by 5 power 6. இப்போ ரெண்டு பேஸ் வேல்யூ சேமா இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணலாம் 5 பவர் 14.05 minus 6 என்ன வரும் 14.05 6 இதல மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படினா 8.5 பவர் 8.05 தான்
ஆன்சரா வரும். சோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 8 பாயிண்ட். இந்த இடத்துல 5 பவர் 8.05 எவ்வளவு? நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ கியூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ, சோ டிவிஷன் எல்லாமே இந்த क्वेश्चनல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். 4 into 4, 4 4s are 16. 16 cube எழுதலாமா? Divide by 5 12 8. 8 5 12 வந்து 64 times வரும். 64 into 8 2s are 16 square. இப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே 4 இங்க வந்து 2 பவர்ல தான ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதனால எல்லாத்துலயும் 2 ஓட பவர்ல நம்ம கன்வர்ட் பண்ணுவோம். 2 பவர்ல கன்வர்ட் பண்ணனும்னா இங்க பாருங்க 16 எழுதணும் அப்படின்னா 16 அப்படிங்கிறது 2 எடுத்தீங்கன்னா 16 2 8 times 2 4 times 2 2 times 1 2 3 4 4 times வரும். அப்ப 2 பவர் 4 எழுதிக்கலாமா? ஹோல் பவர் இந்த 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 64 64 அப்படிங்கிறது 2 பவர் 64 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் எழுதினா 32 வரும். அதே மாதிரி again 2 டைம்ஸ் எழுதினா 16 2 times 8 2 times 4 and 2 2 1 2 3 4 5 6 times வரும். நம்ம ஏன் வந்து இப்படி போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு தெரியணும். திடீர்னு நான் பாரு 2 பவர் 6 அப்படி போட்டா இது எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற क्वेश्चन வந்து கூடாது. ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் அத பண்ணி 64 பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் 6 டைம்ஸ் வரும். 16 வந்தாலே எனக்கு 4 டைம்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா into 16 அப்படிங்கிறது அகைன் நம்ம எழுதிடலாம். 2 பவர் 4 எழுதலாம். ஏன்னா இங்க இருக்குறோம் இல்லீங்களா 2 பவர் 4 ஹோல் பவர் 2. சோ இப்படி இருக்கிறது எல்லாமே நம்ம எப்படி எழுதிட்டோம்? 2 பவர்ல எழுதிட்டோம். இப்போ அடுத்தது இந்த ரெண்டும் அதாவது அடிமானம் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலால நம்ம அடுக்குகள் என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஒரே அடிமானத்துல ரெண்டு அடுக்குகள் வந்துச்சுனா 4 into 3 பவர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். 4 3s are 12 எழுதலாம். இந்த இடத்துல 2 பவர் 12 அப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பவர் 6 into 2 பவர் 8 எழுதிக்கலாம்ல. சரி அடுத்த ஸ்டெப்ல 2 பவர் 12 டிவைட் பை இங்க ரெண்டும் சேமா இருக்கறனால இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? 2 பவர் 8 plus 6 14 வருமா? 14. இப்போ டிவிஷன்ல இருந்துச்சுனா ரெண்டுமே பேஸ் வேல்யூ சேமா இருக்கு. அதனால நம்ம என்ன எழுதுவோம்னா 2 பவர் 12 minus 14 அப்படினு எழுதலாம். 12 minus 14 என்ன வருது? 2 பவர் minus 2 அப்படினு வரும். இந்த இடத்துல minus 2 வந்திருக்கு. அதாவது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. 2 பவர் minus 2 அப்படிங்கறத ஆப்ஷன்ல இப்படியே வச்சுக்கலாம். 2 பவர் minus 2 தான் ஆன்சர். சம்டைம்ஸ் அவங்க எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 1 by 2 பவர் 2 னு சொல்லலாம். ஆர் இந்த ஆன்சர் இல்ல அந்த ஆன்சர் எதுலனா வரும். இப்போ நமக்கு வந்து வெறும் பவர் தான் கேட்டிருக்காங்க. -2 தான் நம்மளோட ஆன்சர். செவன்த் ப்ராப்ளம் என்ன அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் into root of 81 power 5 divided by 27 square is equal to 9 power what அப்படினு கேக்குறாங்க. இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டாவே சால்வ் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இங்க 9 பவர்ல என்ன கேட்டிருக்கனால நான் எல்லாமே பேஸ் வேல்யூ 9 ல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணனும் மட்டும் பாருங்க. இப்போ ரூட் 9 அப்படினு கேக்குறாங்க. ரூட் 9 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இத மட்டும் பாருங்க. ரூட் 9 இல்லாட்டி இதையும் நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா கேன்சல் பண்ணிடலாமா? ரூட்டும் ஸ்கொயரும் வந்துச்சுனா நமக்கு கேன்சல் ஆயிடும். அதாவது x square is equal to x. இது நம்ம சர்ச் அண்ட் டிஸ்கஸ்ல பாத்துறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ஸ்கொயரும் நமக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல எனக்கு 9 வரும் into root of 81. 81 ஓட ரூட் வேல்யூ என்ன? 9 9 9s are 81 இல்லையா? அப்ப இங்கேயும் 9 பவர் 5 அப்படி எழுதிக்கலாம். டிவைட் பை இங்க என்ன சொல்லிருக்காங்க? 27 into 27. சோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. 27 into 27. இப்போ இந்த இதையும் நம்ம என்ன பண்றோம்? 9 ஓட பேஸ் வேல்யூவை நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா 9 into 9 power 5 divide by 27. நீங்க 9 பவர்ல எழுத முடியுமா செக் பண்ணுங்க. முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படினா 27 ஓட 27 ஸ்கொயர் தான இது. 27 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படிங்கறத பாருங்க. சோ 27 ஸ்கொயர் வேல்யூ என்ன பார்த்தோம்னா 9 4 14 28 32 remainder 3 4 4 plus 3 7 729. 27 into 27 729 வருது. So
ஸோ 729ங்கிறது அதாவது 9 ஓட cube value ஞாபகம் வருதுங்களா 9 cube is equal to 9 into 9 into 9 729 னு சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல 9 cube அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம இத சால்வ் பண்ணோம் அப்படினா ஆன்சர் வந்துரும் 9 into 9 power 5 divided by 9 cube. இங்க 9 power 1 அப்படினு எடுத்துட்டோம்னா 9 power 1 plus 5 6 வரும் 9 power 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க 9 power டிவிஷன் இருந்ததுனா 6 minus 3 9 power 3 தான் ஆன்சர். இந்த இடத்துல என்ன வரும் அப்படினா 9 power 3. That's it. Next some 8th problem. So இது பாத்தீங்க அப்படினா பாயிண்ட்ல பவர் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாவே நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல எல்லாமே நான் 2 பவர்ல கொண்டு வரணும். இத நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணனும். அப்ப 8 4 16 பெரிய நம்பர் 16 இருக்கனால 16 போட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு 2s வரும் அப்படினு. அப்ப 2 8 2 4 2 2 இதான வரும். அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படினா அப்ப 8 க்கு 8 1 2 3 அப்ப 8 2 பவர் 3 தான் 8 இல்லீங்களா பவர் 1.4 எழுதிக்கலாம் இன்டு அடுத்து 4 அப்படிங்கிறது 2 பவர் 2 பவர் 1.7 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 16 வந்து எவ்வளவு இருக்கு 4 இருக்கு. so 2 பவர் 4 பவர் 0.2 இப்படி எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 into 1.4 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா 14 into 3 கூட எடுத்துக்கலாம் இல்லீங்களா 30 12 42 வரும். அப்ப 4.2 2 பவர் 4.2 into அடுத்து 17 into 2 14 40 34 வரும். அப்ப இங்க எப்படி எழுதலாம் அப்படினா 2 பவர் 3.4 அப்படி எழுதலாம். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 2 பவர் 4 2s are 8.8 அப்படி வரும். இப்போ இது எல்லாத்தையுமே பேஸ் வேல்யூ சேமா இருக்கு. அதாவது அடிமானம் சேமா இருக்கு. இப்போ பவர் வேல்யூ அடுக்குதல் வந்து நம்ம எப்படினா என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிடுவோம் இல்லீங்களா. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணனும் 4.2 plus 3.4 plus 0.8 அப்ப 4.2 3.4 0.8 8 12 14 7 8 8.4 வரும். நம்மளோட ஆன்சர் என்ன அப்படினா 2 பவர் 8.4 இதுதான் ஆன்சர். ninth question இப்போ நமக்கு பவர்ல பாயிண்ட்ல கொடுக்கல வேல்யூஸே பாத்தீங்கன்னா டெசிமலா கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0.0144 ஸ்கொயர் ரூட் இல்லையா plus 2.5 ஸ்கொயர் is equal to 7 power watt into 0.13. சோ இதுதான் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய क्वेश्चन. இப்போ இந்த 144 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது வந்து 12 ஸ்கொயர் இல்லையா. இப்போ இப்படி கொடுத்தாங்க இது எப்படி எழுதலாம்னா 0.0144 ரூட்னு கூட எழுதிக்கலாம் இல்லீங்களா. சரி இதோட வேல்யூ என்ன வரும் அப்படினா 0.12 because 12 into 12 is equal to 144. அப்ப எனக்கு 0144 வந்திருக்கு அப்படினா கண்டிப்பா என்னவா இருக்கும் 0.12 into 0.12 ஆ இருக்கும். ஓகேங்களா இந்த வேல்யூ எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து பிளஸ் இங்க 2.5 ஸ்கொயர் அப்படினா என்ன 25 ஸ்கொயர் என்னன்னு செக் பண்ணலாமா. 25 ஸ்கொயர் என்ன வரும் 25 6. அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குனா ரெண்டு டிஜிட் தள்ளி நான் மறுபடியும் ஒரு பாயிண்ட் வைப்பேன் இல்லையா because 25 2.5 into 2.5 இங்க ஒரு டிஜிட் இங்க ஒரு டிஜிட் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் 6.25 சோ இங்க 6.25 எழுதுறேன். அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற வேல்யூ இங்க வந்துச்சு அப்படினா 0.13 வரும் இல்லீங்களா. ஓகே இத நம்ம எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 6.25 plus 0.12 736 6.37 வருங்களா. இப்போ 6.37 divide by 0.13 எடுக்கணும். சோ இந்த வேல்யூக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படினா பாயிண்ட்ல இருக்கு அப்படி பார்க்க வேண்டாம். பாயிண்ட்ல எடுத்துட்டு ஏன்னா இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ 637 divided by 13 க்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கனாலே போதும். சோ இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படினா 4 and 9 49 வரும். அப்ப 49ங்கிறது என்னோட ஆன்சர்ல நான் 7 ஓட பவர்ல எழுதுறேன்.
7 ஓட பவர்ல 49 நமக்கு வரும் இல்லையா 7 into 7 49 7 ஸ்கொயர் அப்ப 7 பவர் 2 தான் நம்மளோட ஆன்சர் finally last sum 10th sum 10th sum கொஞ்சம் டிஃபரண்டாவும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாவும் இருக்கு 6859 cube root கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இங்க 4th root 50625 கண்டுபிடிக்கணும் plus 5 square is equal to x into 5 இதுல x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத क्वेश्चनா கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் ஆன்சர் தெரியணும்னா கண்டிப்பா நமக்கு cube value 4th root என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும் இந்த cube value கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் 4th root 5th root லாம் கேட்டாங்க அப்படினா நீங்க அந்த அப்ராக்ஸிமேட் ரேஞ்ச் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல அதாவது cube root of 6859 இப்படி எடுத்துக்கலாமா அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4th root of 50625 plus 5 square is equal to x into 5 கூட நம்ம எழுதிக்கலாம் இப்போ இது எந்த ஒரே நம்பரை 3 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வரணும் இந்த ஆன்சர் கண்டிப்பா எனக்கு 1 ல இருந்து 10 குள்ள வராது ஏன்னா 10 கியூபே நமக்கு 1000 க்கு தெரியும் இங்க 6859 அத விட அதிகமா இருக்கு அப்போ 10 விட அதிகமா இருக்கு 10 வரைக்கும் இருந்தா நமக்கு மக்கப் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கு மேல போச்சுனா என்ன பண்ணலாம் அப்படினா ஓகே 20 கியூப் என்னன்னு பாருங்க 20 கியூப் 2 into 2 into 2 20 into 20 into 20 என்ன வருங்க 8000 வரும் இல்லையா அப்ப 8000 விட இங்க கம்மியா தான் இருக்கு அப்ப அதோட ரேஞ்ச் என்னன்னு அதோட கம்மியான நம்பர் நம்ம செக் பண்ணுவோம் एक्चुअली இதோட ஆன்சர் என்ன அப்படினா 19 into 19 into 19 எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் சோ அப்ராக்ஸிமேட் ரேஞ்ச் வச்சு அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்க கண்டுபிடிச்சு எழுத முடியும் அப்போ 6859 அப்படிங்கிறது என்னன்னா 19 ஓட கியூப் வேல்யூ தான் இந்த நம்பர் அடுத்து 4th ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்றாங்க இங்க 25 ல முடிஞ்சிருக்கு 625 இது எல்லாமே உங்களுக்கு 5 ஓட மல்டிபிள் தான் இல்லையா மல்டிபிள்ஸ் தான் இருக்கும் இல்லையா ஏனா நமக்கு இந்த 25 ல முடிஞ்சது அப்படினா 5 ஓட மல்டிபிள்ஸ் அப்படிங்க நமக்கு தெரியும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் மேபி இதோட ரேஞ்ச் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை 20 into 20 into 20 into 20 4 times 20 போட்டீங்கன்னா இதோட ரேஞ்சை விட உங்களுக்கு அதிகமா வரும் 16 something எனக்கு வந்துரும் அத விட கம்மியா இருக்குறது செக் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா 4th ரூட்ல அதாவது 5 into 5 into 5 into 5 பாருங்க அது இல்லையா 15 into 15 into 15 into 15 பாருங்க இப்படிதான் நம்ம செக் பண்ண முடியும் இது இல்லாட்டி 25 into 25 நம்ம செக் பண்ணுவோம் ஆனா உங்களோட ஆன்சர் இங்கேயே கிடைச்சிரும் 4 times 15 மல்டிப்ளை பண்ணீங்கனாலே 50625 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் இத ரேஞ்ச் வச்சு கண்டுபிடிச்சலாம் because கண்டிப்பா 20 into 20 into 20 into 20 இந்த ஆன்சர் விட இத நீங்க நினைச்சீங்கனாலே போதும் அப்போ 4 4 4 16 so 1 6 1 2 3 4 1 2 3 4 இதுதான் உங்களுக்கு 20 root the power 4 இல்லையா சோ 4 root ஆன்சர் என்னன்னா இதுதான் வருது இப்போ இத விட இங்க கம்மியா இருக்கு அப்படிங்கறதால டெஃபினட்டா அது 15 ஆ இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ இங்க ஆன்சர் 15 அதே மாதிரி plus 5 ஸ்கொயர் இருக்கு அந்த 5 நம்ம என்ன பண்ணிடலாம் இங்க கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் கோட் மாஸ் தியரம் படி இத நம்ம முதல்ல முடிச்சிடலாம் அப்ப 19 into 15 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 285 கிடைக்கும் plus 5 square is 25 divide by 5 285 plus 25 85 95 305 310 வரும் இங்க 310 divide by 5 சோ என்ன வருங்க கேன்சல் பண்ணீங்க அப்படினா 30 6 times வரும் அதுக்கு அப்புறம் 10 2 times வரும் 62 தான் நம்மளோட ஆன்சர் the x value is 62 ತದಿಗಿಡ ತಗ ಚಣು ತದಿಗಿಡ ತಗ ಚಣು ತದಿಗಿಡ ತಗರಿನ ತದಿಗಿ